இருந்து நான் உங்கள் நண்பன் ஆலம்ராஜ். இந்த பதிவு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் வைரலா சென்சிட்டிவான விஷயமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி மிகவும் மோசமான முறையில் படத்தில் சினிமா காட்சிகளில் வர மாதிரி ஒரு தனிநபர் இந்த செயலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தால் தமிழ்நாடு மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இதையொட்டி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த கட்சிகள் அனைவரும் போராடும் போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியது ஜனநாயகத்துக்கு எதிராக கழுத்து நெருக்கிறது காவல்துறை என்று எதிர்கட்சிகள் அனைவரும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பாஜகவின் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் பிஜேபியின் சார்பாக போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிறது காவல்துறையினர் எங்களை பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் என்று பார்க்காமல், முன்னாள் ஆளுநர் என்று கூட பார்க்காமல் காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த சம்பவத்தை ஒட்டி இனி வரும் காலங்களில் நான் காலில் செருப்பு அணிய மாட்டேன், அரசு கிட்ட முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, நான் ஆண்டவன் கிட்ட முறையிடுவேன் என்று முருக பெருமாளை வழிபடுவேன் என்றும் கூறியுள்ளார். அதே போன்று மக்கள் விரோத ஆட்சி இனிமேல் வரக்கூடாது என்று அஇஅதிமுகவும் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு மிகவும் வலிமையான கண்டனத்தை தெரிவித்து போராட்ட களத்திலே இறங்கியுள்ளது. அதிமுகவின் குற்றச்சாட்டு என்னன்னா, எதிர்கட்சியானது மக்களிடையே மக்களுக்காக போராடக்கூடியதுதான் எதிர்கட்சி. திமுகவை ஆட்சியை விட்டு இறங்கும் வரை அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டத்தை அறிவித்துள்ளது. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று பொதுமக்களிடையே எதிர்கட்சியும் மத்தியில ஆளுகின்ற பாஜகவும் போராட்ட களத்தில் இறங்கி போராடும் போது தங்களை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியது என்று இந்த பதிவில் முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்கவில்லை என்று திரு அண்ணாமலை அவர்கள் கூறுகின்றனர். அதில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எஃப்ஐஆர் போட்டுள்ள பதிவில் அந்த பெண்ணே தவறு செய்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மிகவும் தெளிவாக குறிப்பிட்ட எஃப்ஐஆரை பற்றி, அந்த பெண் தனியாக மறைவான இடத்தை தேடி தன் காதலனை உடன் கிஸ் அடித்துக் கொண்டிருந்தாள் என்று வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடக்கூடாது என்றுதான் அவர் பதிவிடுகிறார். அது முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா பாதிக்கப்பட்டது அந்த பெண். எஃப்ஐஆர் பதிவு செய்யும்போது காவல்துறை ஒரு பெண்ணிற்கு நடந்த அவலத்தை மறைக்க வேண்டுமே தவிர்த்து அந்த பெண் மீதே பழி போடுகின்ற வகையில் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது என்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நம் அனைவரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போன்று இந்த விஷயத்தை ஒரு பெண்ணிற்கு நடந்த பாதிப்பை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது எதிர்கட்சியோட கடமையும் மக்களோட பொது நலமாக செயல்படக்கூடிய அனைவரோட கடமையும் கூட. அப்படி அவர்கள் போராட்ட களத்தில் வரும்போது அவர்களை காவல்துறை அரெஸ்ட் செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இதுபோன்று தமிழகத்தில் பல விஷயங்களை கண்டிக்கத்தக்கதாக உள்ளது. மது மற்றும் போதை பழக்கம் அதிகமாக நிலவி வருவதால் குற்றங்கள் அதிகமாக பெருகிக் கொண்டே வருகிறது. இதை குறைக்க தமிழக அரசு உடனே முன்வர வேண்டும் என்று தமிழக அனைத்து மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. இதை இனியாவது தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு ஒழுங்கு நடவடிக்கையை சீர் செய்ய வேண்டும் என்று சமூக பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இந்த சேனலின் வாயிலாகவும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.